Hi friends, welcome to Cooking Jofna Computer Knowledge. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல drop down list எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் வந்து நேம் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் சப்ஜெக்ட் நேம் வந்து இப்போ இங்கிலீஷு தமிழ் மேத்ஸு தனித்தனியாக வந்து இப்போ டைப் பண்ணிக்கோங்கன்னா நம்ம வந்து அங்கே வந்து டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும். ஒவ்வொருத்தருக்கா வந்து டேட்டாஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது வந்து ஒவ்வொருத்தருக்கா நம்ம சப்ஜெக்ட் நேம் வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னும் போது ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும். இதே போல் இப்போ உங்கள் கம்பெனிலே வந்து இப்போ நேம் கொடுக்குறப்பாங்க உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஐடி மார்க்கெட்டிங் இது மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணணுன்னா கூட இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெத்தட் படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட்னு இருக்குல்ல அந்த காலம் ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த காலமில் வந்து அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆகணுமோ அந்த காலம் ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து மெனு பாரில் வந்து டேட்டான்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் டேட்டா வேலிடேஷன் இருக்குல்ல டேட்டா வேலிடேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நியூவாக ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதில் அலோ கீழே எனி வேல்யூன்னு இருக்குல்ல அந்த ட்ராப் டவுன் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கிங்கன்னா அதில் ஒரு லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் இருக்க லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட்டுன்னே ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து சோர்ஸ்ன்னு ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வந்து என்னென்ன நமக்கு வந்து டைப் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வந்து இங்கே வந்து ஒரே டைமாக வந்து டைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் வந்து சப்ஜெக்ட் நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் கம்பெனிக்கு வந்து டைப் பண்ணுறதா இருந்தால் டிபார்ட்மெண்ட் நேம்ஸ் ஐடி இந்த மார்க்கெட்டிங் அது மாதிரி கூட வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து சப்ஜெக்ட் நேம் வந்து இங்கிலீஷ் தமிழ் மேத்ஸ் கம்ப்யூட்டர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது போல் வந்து கமா போட்டு ஒவ்வொரு நேமும் வந்து கமா போட்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஓகேன்னு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சப்ஜெக்ட் காலம் அதை வந்து ஃபஸ்ட்டு செல்லில் வந்து கிளிக் பண்ணிங்கனாவே அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு சிம்பிள் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த சப்ஜெக்டோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு செல்லில் வந்து தமிழ் செகண்ட் செல்லில் வந்து இங்கிலீஷு இது போல் வந்து ஒவ்வொன்றா வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் தான் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வீடியோ மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் வீடியோஸும் வந்து குக்கிங் ஜாப்னா இங்கிலீஷ் நாலேஜ்னு வந்து வேற ஒரு சேனலும் வந்து இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வந்து அந்த சேனலுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க அந்த சேனலுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த சேனல் விசிட் பண்ணிக்க இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.